வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். கார்த்திகை மாதத்தில் இது 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, காலை 7:59 வரை. அதன் பின் பரணி, திதி வளர்பிறை, துவாதசி இரவு 8:10 வரை. அதன் பின் திரையோதசி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் அதிகாலை பரணி தீபம், மாலை நேரத்தில் அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை தீபம். நாளைய விசேஷம் அதிகாலை பரணி தீபம், மாலையில் மலைமேல் தீபம், கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம். நாளைய விசேஷம். நாளைய தினம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 4 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை. மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில், 4க்குடைய சந்திரன் ராசியில். இது ஒரு பரிவர்த்தனா யோகம். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் நீச்சம் நின்ற ஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரன் உங்கள் ராசியில். இந்த பரிவர்த்தனா யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம். உங்களுடைய பலம் இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பயம் அந்தளவுக்கு இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ சிறப்பான யோகா பலம். 2ஆம் இடத்துல குரு இருக்கார், வாக்குஸ்தானத்தில். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம். நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நேரம். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது ஒரு சிறப்பான யோகம். ராசியில் குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல விஷயங்கள். நிறைய பேருக்கு இப்போ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். அது வெளியூர் பிரயாணமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக கூட இருக்கலாம். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பும் நிறைய பேருக்கு ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் கிடைக்கும். யோகம் நிறைந்த நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பிரமாதமான நாள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். பொதுவாகவே 11ஆம் இடத்துல சந்திரனோ சூரியனோ இருக்கும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன், 11ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். இவ்விரு கிரகங்களும் தன லாபாதிபதிகள் பரிவர்த்தனையாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். தன லாபங்கள் அதிகம் கிடைக்கும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் பிரமாதமான யோகம். யோக பலன்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி சந்திரன் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல, 10க்குடைய செவ்வாய் ராசியில். இது இரண்டுமே ஒரு பிரமாதமான யோகம். நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மற்றொரு கிரகம் குரு. அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அந்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்தில். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பான யோகம். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு பல விதத்தில், பல ரூபத்தில், பல நிலையில் உங்களுக்கு யோகத்தை செய்யும். அப்போ நீங்கள் என்ன வயதுக்காரர்களாக இருந்தாலும் வயதுக்கு தகுந்த உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் படிப்பில் சிறந்து விளங்கலாம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும்.
திருமண முயற்சியில் இருப்பவங்களுக்கு திருமணம் கைகூடும். இது மாதிரி உங்கள் வயது சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் யாராக இருந்தாலும் இது அதிக அளவில் நற்பலன் நடக்கக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். உங்கள் ராசிக்கு 2-11 கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியோட, உங்கள் ராசிக்கு 2-11 கூடிய கிரகம் உங்கள் ராசி அதிபதி சூரியன், 2 கிரகங்களும் 4ஆம் இடத்தில் குரு பார்வை. இந்த குரு பார்வையில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும். குருவுக்கு 2ஆம் இடத்தின் மீதும் பார்வைப்படுகிறது. அந்த 2ஆம் வீட்டிற்கு உரிய கிரகமான புதன் மீதும் பார்வைப்படுகிறது. அதனால் குடும்பம் சௌக்கியமாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்திற்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணி சந்தோஷம் அடைவீர்கள். ரொம்ப சிறப்பான நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். சில வசூலாகும், சில பணங்கள்லாம் வசூலாகும், பணம் கைக்கு வரும், வராத பாக்கி வரும். ஆனால் இருந்தாலும் யாரையும் நம்ம மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. இந்த 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது தான் மனம் பேதலிக்கும், மனம் குழப்பம் அடையும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யாருன்னு தெரியாமல் பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால் சற்று கவனமாகவும் பேச்சை குறைத்து காரியத்தில் செயலில் கவனத்தோடு செய்தால் இந்த நாள் சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகமான நேரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனால் நன்மை. சந்திரனால் உங்களுக்கு நன்மை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9 கூடிய கிரகம் 2ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையில் இருப்பதால் இது ஒரு சிறப்பான யோகம். லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுக்கு புதனோடு சேர்ந்து அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 2ஆம் இடம் வலுப்பெறும்போது கைக்கு பணம் வரும், நண்பர்களால் உதவி கிடைக்கும். இந்த மாதிரியான பல்வேறு விதமான யோகங்கள் உண்டு. குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சிறப்பான யோகமான நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கார். 6க்குடைய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே ஒரு விதத்தில் நன்மை தான். இந்த 6-9 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. அதனால் பரிவர்த்தனா யோகமும் சிறப்பான பலனை செய்யும். 6ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் விளைகிறோம். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள் ஒரே நாளில் எப்படி சார் போகும் அப்படின்னா, அதுக்கான ஒரு நல்ல வைத்தியரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வைத்தியம் பலிக்கும். அப்படி ஒரு சிறப்பான யோகம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நன்மையான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்பது ஒரு சுபகிரகம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நன்மை செய்கிற கிரகம் அல்ல. அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை, குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அது நன்மையான விதத்தில் நடக்கும். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் நேர்த்தியாக இருக்கும். உங்களுடைய செயலை பார்த்து மற்றவர்கள் வைப்பார்கள். சிறப்பான யோகமான நற்பலன் தான் நடக்க போகிற நேரம். அஷ்டமாதிபதி சந்திரன் இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனும் நன்மை செய்யாத ஒரு கிரகம். இந்த அஷ்டமாதிபதியும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் பரிவர்த்தனை. அதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். விபரீத ராஜ யோகத்தை கூட ஏற்படுத்தும். அதனால் இது நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த 4-7 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. 5ஆம் இடத்திற்கு உரிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ உங்கள் ராசியில், அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை. திருமண யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். தொழில் ரீதியாக சில முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். வெளிநாடு பயணம் உண்டு. இந்த பயணமும் வர்த்தக ரீதியாக இருக்கும். சிறப்பான யோகமான நல்ல நேரம் இது. கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது ஒரு யோகம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்குள். இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு 4 கூடிய கிரகம். சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல.
அப்போ சுகத்திற்கான ஒரு செலவுகள் ஏற்படும். சுகச்செலவு அப்படின்னா சுப செலவுகளாகவும் இருக்கலாம், அல்லது வீட்டிற்கு தேவையான கட்டில், மெத்தை, நாற்காலி, சொகுசான ஒரு வாகனம், இந்த மாதிரி எந்த விதமான செலவுகளாகவும் இருக்கலாம். நிறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும். ஒரு சொகுசான வாகனம், ஒரு லிமிட்டெட் எடிஷனில் ஒரு கார் போட்டிருக்காங்க, இன்னொரு கொஞ்ச நாளில் அது அந்த ஆஃபர் இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி போய் ஏதாவது ஒன்று அட்ராக்ஷனான ஒரு பொருளை வாங்குவாங்க. அந்த பொருள் வாங்குவதற்கான நிதி உதவி, பண உதவியும் கிடைக்கும். நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் புதன், 4 கூடிய கிரகம். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் அது ஒரு நல்ல விஷயம். வீட்டிற்கு தேவையான பொருள் வந்து சேரும். 2ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் செவ்வாய், அவர் 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரன், அவர் 2ஆம் இடத்துல. 2, 5 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை, பிரமாதமான யோகம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற நேரம். நிறையா இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு குழந்தைக்காக போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆயிரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். புத்திர சந்தான யோகம் ஏற்பட்டிருக்கிற நேரம். 2 குழந்தை பிறக்கும், அந்த மாதிரியான ஒரு யோகம். அதே மாதிரி போனஸ், ப்ரமோஷன், இந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டபுள் போனஸ், டபுள் ப்ரமோஷன் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு உயர் பதவிகளை வைக்க போகிறீங்க. சிறப்பான யோகமான, நலமான, வளமான நல்ல நாள்.